ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அரிசி உப்புமா தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. வானல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பாக்கு தேவையான அரிசி, துவரம்பருப்பு, ஜீரகம் இதை ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சிருக்கோம்ல, இதை நான் 2 அழாக்கு எடுத்திருக்கேன். இந்த 2 அழாக்குக்கு 5 அழாக்கு தண்ணி தேவைப்படுது. ஸோ நான் கொஞ்சம் உதிரியாக செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தலை வேணும்னா நீங்கள் 6 அழாக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 2 அழாக்கு அரிசிக்கு 6 அழாக்கு தண்ணி. ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் விட்டாலே போதும். ப்ராப்பராக கரெக்டாக வெந்துடும், ஈவனாக வெந்திருக்கும். ஸோ நீங்கள் தலைன்னு வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி விட வேண்டாம். அதே மாதிரி சுடு தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மோர் பச்சடின்னு சொல்லுவாங்க இது இந்த உப்புமாக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேமஸ். இது நெல்லிக்காய் ஊறுகாய். இது வீட்டிலே செஞ்சது. நான் ஆல்ரெடி இதனுடைய ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். இது நம்ம யூஸ்வலாக மாங்காய் சீசன் வந்தாலே ஒரு ஊறுகாய் போடுவோம்ல இன்ஸ்டண்ட்டாக, அந்த ஊறுகாய் தாங்க இது. பல்லாக அடிஞ்சு அதில் மிளகாத்தூள்லாம் போட்டு ஊறுகாய் செஞ்சுருக்கோம். அடுத்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி பொடி. இதோடைய ரெசிபியுமே நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த உப்புமாக்கு என்ன சைட் டிஷ் தொட்டுக்கினாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் சர்க்கரையுமே வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.